தேர்தல் களத்தில் நின்றால்தான் தெரியும். காங்கிரசுக்கு 10, விடுதலை சிறுத்தைகளுக்கு 2. லாஜிக் நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. ஏன் காங்கிரசுக்கு 10 கொடுக்கணும்? இப்படி யோசிச்சு பாருங்க. ஆண்ட கட்சி காங்கிரஸ் கட்சி, இந்தியாவில் எல்லா மாநிலங்களையும் ஆண்டு கொண்டிருந்த கட்சி காங்கிரஸ் கட்சி. அன்றைக்கு மாநில கட்சிகளுக்கு காங்கிரஸ் தான் பிரிச்சு கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு கூட்டணியில. இன்றைக்கு மாநில கட்சிகளிடம் காங்கிரஸ் வாங்கிக்கிட்டு இருக்கு. 20-30 இடங்களில் போட்டியிடக்கூடிய தேசிய கட்சி இன்றைக்கு 10 இடங்களில் தான் போட்டியிடுகிறது. அது டிக்ளைனிங் கிராஃப், கீழே வந்துகிட்டு இருக்கு. நாம மேல போறோம், ஆனா போராடிக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கு சோசியல் ஸ்டிக்மா இருக்கு. அம்பேத்கர் படம் உள்ள எல்லா தளங்களிலும் சோசியல் ஸ்டிக்மா உண்டு. சோசியல் ஸ்டிக்மானா என்ன? சமூக சிக்கல், சமூக நெருக்கடி, சமூக அடையாளம் என்கிற ஒரு நெருக்கடி எல்லா வகையிலும் இருக்குது. எந்த களத்துக்கு போனாலும் இருக்கும். நீ தொழில் தொடங்கினாலும் இருக்கும். அங்க அம்பேத்கர்ங்கிற பேரே ஒரு ஸ்டிக்மா தான். நம்ம தம்பி ஒருத்தர் அம்பேத்கர் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாரு, உடனே வீட்டை காலி பண்ணுட்டான். அதான் ஸ்டிக்மா. இப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சி பரந்த பார்வை உள்ள ஒரு கட்சியாக இருந்தாலும், அனைத்து தரப்பு பிரச்சனைகளையும் பேசுகிற ஒரு கட்சியாக இருந்தாலும், எல்லா தரப்பு மக்களுக்காகவும் போராடுகிற ஒரு கட்சியாக இருந்தாலும், அடிப்படையிலே திருமாவளவன் யார் அப்படின்னு பார்க்கிறான். இவர்கள் ஒரு சக்தியாக வளர்ந்தால் அப்படின்னு ஒரு கேள்வி போடுறான். இவர்களை எதிர்க்கிறவர்கள் நம்முடைய கட்சியையும் எதிர்ப்பார்களே என்ற கவலை அவர்களுக்கு இருக்கிறது. இவர்களை ஊக்கப்படுத்தினால் இவர்களை பிடிக்காதவர்கள் நம்முடைய கட்சிக்கும் வாக்களிக்காமல் போய்விடுவார்களே, அது சோசியல் ஸ்டிக்மா. இந்த யதார்த்தத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. இதை கடந்து வர வேண்டும். 2 ஒன்னாகாம இருக்க, 2 3ஆகவில்லை என்பது ஒரு புறம் இருந்தாலும் கூட 2 ஒன்னாகாமல் இருக்கிறதே, அதுவே ஒரு போராட்டத்தில் கிடைத்திருக்கிற வெற்றி. இந்த தேர்தலில், போன தேர்தலில் 24 உதயசூரியன் சின்னம் களத்தில் இருந்துச்சு. இப்ப இந்த தேர்தலில் 22 உதயசூரியன் சின்னம் தான். திமுகவுக்கு 2 குறைஞ்சிருக்கு. நாம அப்படியே ஸ்டேட்டஸ் கோல இருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் அதே 2. சொல்ல போனா இப்போ சின்னம் 2 சின்னம் தனி சின்னமாக இருக்கு. முன்ன ஒரு சின்னம் தான் தனி சின்னம் இருந்தது, இப்ப 2 சின்னம் தனி சின்னமாக இருக்கிறது. ஒரே ஃபார்முலா. அதுக்குள்ள போய் உட்கார்ந்து பேசினாதான் தெரியும் அப்படி இருக்குமோ. காரணம் இப்படி கண்டமா வாய்க்கு வந்ததை பேசுறான். சோசியல் மீடியா கிடைச்சிருச்சு இன்னைக்கு. முன்ன ஜேர்னலிசம் இருந்தது, இப்ப ஜேர்னலிசம் கிடையாது. அவன் ரிப்போர்ட்டரா மாறி அவன் ஆளாளுக்கு கதையை கட்டுறான். ஒருத்தர் 50 கோடிங்கிறான், ஒருத்தர் 100 கோடிங்கிறான். மாநாட்டுக்காக திருமாவளவன் வாங்கிட்டாருங்கிறான். வாய்க்கு வந்ததை பேசுறது. ஏன்னா அப்படி ஒரு கருத்தை விதைச்சு விட்டுறது, சாதாரண மக்கள் மத்தியில் குழப்பத்தை உருவாக்குறது. ஏன் திமுக 3 தொகுதி தந்திருக்க கூடாது? ஏன் திருமாவளவன் 3 தொகுதி தரலன்னா அந்த கூட்டணியில் இருக்கணும்? இதெல்லாம் கொஸ்டின். லாஜிக்கா தெரியும். நமக்கு என்ன அடுத்த ஆப்ஷன்? ஒன்று அதிமுக போகணும், இல்லைன்னா தனியா நிற்கணும். அதிமுக எதுக்காக போறோம்? ஒரே ஒரு தொகுதி கிடைக்கலங்கிறதுக்காக. இப்போ ஒரு தொகுதி கிடைக்கலங்கிறதுக்காக அதிமுக போயிட்டா எல்லாம் சாதிச்சிட முடியுமா? இப்போ இவ்வளவு நாள் உருவாக்கி வைத்திருந்த இமேஜ் என்னாவது? பேசிய கொள்கை என்னாவது? கருத்துக்கள் என்னாவது? அப்ப இந்த ஒரே ஒரு தொகுதிக்காகத்தானா இவ்வளவும் பேசியது? ஒரு கூட்டணியை உடைத்து விட்டு வெளியே போனால் அப்படியே ஒரு வேளை 3 தொகுதி இல்லை 4 தொகுதி என்று கூட வைத்துக் கொள்வோம், அல்லது 5 தொகுதி என்று கூட வைத்துக் கொள்வோம். வின்னிங் ப்ராபபிலிட்டிஸ், வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் எவ்வளவு? காம்பினேஷன்லாம் பார்க்க வேண்டியிருக்குல்ல, கூட்டல் கழித்தெல்லாம் பார்க்க வேண்டியிருக்குல்ல. சரி, பிஜேபியும் அதிமுகவும் ஏன் பிரிந்து நிற்கிறார்கள்? என்ன சண்டை? மோடிக்கும் எடப்பாடிக்கும் சண்டையா? அல்லது அமித்ஷாவுக்கும் எடப்பாடிக்கும் சண்டை நடந்ததா? அல்லது பிஜேபி பேசுகிற கொள்கை தவறு என்று என்றைக்காவது அதிமுக சொல்லிவிட்டு வெளியே வந்ததா? எதற்காக அவர்கள் பிரிந்து நிற்கிறார்கள்? ஏற்கனவே ஒன்றாய் இருந்தே வெற்றி பெறாதவர்கள். அதிமுக, பாஜக, பாமக எல்லோரும் சேர்ந்து நின்றும் அவர்களால் ஆட்சியை கைப்பற்ற முடியவில்லை, தோல்வியை தழுவினார்கள். அவர்களால் எம்பி தேர்தலில் வெற்றி பெற முடியவில்லை, தேனியை தவிர 38 தொகுதிகளில் தோற்று போனார்கள். 3 பேரும் ஒன்னா சேர்ந்தே. அப்படி ஒன்றாய் சேர்ந்தே
போன தேர்தலில் தோல்வியை தழுவியவர்கள் இப்போது தனியாய் நின்று எப்படி ஜெயிக்க முடியும்? அப்ப ஏன் தனித்து நிற்கிறார்கள்? இந்த கணக்கு எடப்பாடிக்கும் மோடிக்கும் தெரியாதா? ஏன் தனித்து நிற்கிறார்கள்? தெரிந்துதான் நிற்கிறார்கள், வேண்டுமென்றேதான் இருக்கிறார்கள். ஒரே நாள்ல கூப்பிட்டு மோடி மிஸ்டர் எடப்பாடி போய் சேர்ந்து நில்லுங்க அப்படின்னு சொன்னா போய் சேர்ந்துருவார். ஏன் அவர் சொல்லல? எல்லாத்துக்குள்ள அரசியல் இருக்கிறது, காரணம் இருக்கிறது. வாக்குகள் இரண்டாக பிரிந்து பிஜேபி ஒரு அணி, ஏடிஎம்கே ஒரு அணி என்றால், ஒரே அணியாக இருந்த போதே வெற்றி பெறாதவர்கள் இரண்டு அணியாக பிரிந்து நின்றால் எப்படி வெற்றி பெற முடியும்? என்ன கணக்கு? வெளியே நின்னாதான் முழுமையா பிஜேபியை எதிர்க்கிற வாக்குகள் அதிமுக அணிக்கு போகாமல் தடுக்க முடியும். அதான் ஸ்ட்ராட்டஜி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.